வணக்கம். இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்று 21/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி மதியம் 3:47 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி மாலை 6:17 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய ராகு காலம் மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. யமகண்டம் மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் புது முயற்சி, புது காரியங்கள், தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும். இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள், பணவரவுகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம். கடகராசி அன்பர்களுக்கு வீண் செலவு, விரயங்கள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள், பரிசுகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பகை, பிரச்சனை உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அச்சம், கோபம், மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். விநாயகர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் உண்டாகும். இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.